தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பறிக்கப்பட்ட பதவி மீண்டும் வழங்கப்பட்டது. பறிக்கப்பட்ட பதவி மீண்டும் வழங்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அரசியலில் பதவி பறிப்பு மீண்டும் வழங்கப்படுவது இது சகஜம்தான். உத்தரப்பிரதேச மாநிலம் பகுஜன் சமாஜ் கட்சி, இந்த கட்சி முதலமைச்சர் மாயாவதி அவர்கள் முதலமைச்சராக 4 முறை பதவி வகித்துள்ளார். ஒரு முறை 5 ஆண்டு காலம் முழுமையாக பதவி வகித்தார். தேசிய அரசியலில் பிரபலமாக இருந்த கட்சி தற்பொழுது பாஜகவின் வருகையால் உத்தரப்பிரதேசத்தில் காணாமல் போய்விட்டது. தலித் வாக்குகளை மையமாக கொண்டு இந்த கட்சி செயல்படுகிறது. கன்சிராம் ஆரம்பித்த கட்சி, அதற்கு பிறகு மாயாவதி தலைமை தாங்கினார். தற்பொழுது மாயாவதி வயதாகிவிட்டது. வயது மூப்பு காரணமாக ஓய்வெடுத்து வருகிறார். ஆகவே தனக்கு பின்பு தன்னுடைய அரசியல் வாரிசை நியமித்துள்ளார். தன்னுடைய அண்ணன் மகன், தன்னுடைய மருமகன் ஆகாஷ் ஆனந்தை அந்த பொறுப்பில் நியமித்தார். ஆனால் ஆகாஷ் ஆனந்த் பொறுப்பில்லாமல் பேசிய காரணத்தினால், புகார்கள் வந்த காரணத்தினால் அவரை அந்த பதவியிலிருந்து நீக்கினார். தன்னுடைய அரசியல் வாரிசு ஆகாஷ் ஆனந்த் இல்லை, தன்னுடைய மருமகன் கிடையாது என்றும் அறிவித்தார். இந்த சூழ்நிலையில் அவர் மீண்டும் கட்சியில் சேர்க்கப்பட்டார். நேற்றைய தினம் டெல்லியில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்தில் ஆகாஷ் ஆனந்த் மீண்டும் தலைமை ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்படுவதாக அறிவித்தார். மாயாவதியின் அரசியல் வாரிசாக நியமிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். மீண்டும் தன்னுடைய மருமகனுக்கு பதவி வழங்கியுள்ளார். தன்னுடைய மருமகன்தான் அரசியல் வாரிசு என்று மாயாவதி தெரிவித்துள்ளார். பொதுவாக இந்தியாவில் பாதிக்கு பாதி கட்சிகளில் குடும்ப வாரிசு முறை வந்துவிட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் திமுகவில் வாரிசு முறை, தேமுதிகவில் வாரிசு முறை, பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளத்தில் வாரிசு முறை, தெலுங்கானாவில் வாரிசு முறை வந்துவிட்டது. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி, அங்கே ராஜசேகர் ரெட்டி, பிறகு ஜெகன்மோகன் ரெட்டி, அங்கும் வாரிசு முறை. சிவசேனாவிலும் வாரிசு முறை. பால் தாக்கரேக்கு பிறகு அவருடைய மகன் ராஜ் தாக்கரே பதவியில் உள்ளார். ஆக இந்தியாவில் பாதிக்கு பாதி கட்சிகளில் வாரிசு முறை வந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் தலித் கட்சியான மாயாவதி கட்சியிலும் வாரிசு முறை வந்துவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.